இது ஸ்ப்ளெண்டர் சர்வீஸ் வந்த வண்டி எல்லாம் கலட்டி தான் பண்ணியிருக்கேன். இந்த வண்டிக்கு என்னென்னா டேங்க் வச்சு ரொம்ப அழுக்காக இருந்துச்சு, அதனால் வண்டியை அப்படியே விட்டுட்டேன் சர்வீஸுக்கு. இப்போ அந்த இடத்த கலட்டி ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுக்கணும். டேங்க் வச்சு அழுக்காக இருந்தனால விட்டேன், இப்போ தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக தொடச்சி எடுக்கணும். எல்லாம் கலட்டி பண்ணியிருக்கேன். சர்வீஸ் பண்ண இந்த மாதிரி கலட்டி பண்ணுங்கள், வண்டி நல்லாயிருக்கும். ஒவ்வொரு முறையும் நான் அதுதான் சொல்கிறேன். இன்னொன்று கலட்டி பண்ணி விடும்போது பேட்ரி வயர் இருந்தால் இருப்பார், இதெல்லாம் கலட்டி எமர்ஜென்சியை போட்டு தேய்ச்சி விட்டு மாட்டுங்க. ஏன்னா தண்ணி நிற்கிங்களா கரலாக்கு பவர் சப்ளை சரியாக கிடைக்காது அப்படியே விட்டுட்டீங்கன்னா. ஆமாம், கலட்டிட்டு பண்ணி நீட்டாக. முக்கியம் என்னென்னாக்க சர்வீஸ் பண்ணிவிட்டு இந்த ஆயில் அடிச்சிடணும். மேலே அந்த கருப்பாக பளிச்சுன்னு தெரியுதா, அதாவது டீசல் கலந்த ஆயில். இது பைக்கு மட்டும் சர்வீஸ் பண்ணுவாங்கல்ல, அங்கே விட்டிங்கன்னா அந்த மாதிரி அடிச்சு விடுவாங்க. காருக்கு விடுற இடத்துல விட்டிங்கன்னா காருக்குள்ளே ஆயில் தான் அடிப்பாங்க. அது உங்களுக்கு துடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் பைக்குக்குன்னு விடுற இடம் இருந்தால் அங்கே விட்டுருங்க. இருந்தாலும் அவங்கள குறைய சொல்லலை, அவங்க பக்கம் அப்படி. ஆமாம், அதனால் அதுமாதிரி இந்த வண்டியில் என்னென்னா பிரேக் ஷூ போச்சு. பிரேக் ஷூ போச்சு இதாக இருக்குது. நான் அது பிரேக் ஷூ வீலை கழட்டிட்டேன். ஆமாம், இது நல்லா இந்த இடத்த நல்லா என்ன செய்யணும், எமர்ஜென்சியில் போட்டு தேய்ச்சி விட்டு மாட்டணும். இல்லாட்டி ஆக்சியல் போட்டு நல்லா சுரண்டி விட்டு பிரேக் ஷூவை மாட்டணும். அப்போ தான் பிரேக்கு நல்லா கச்சின்னு பிடிக்கி. பிரேக் ஷூ நான் வாங்கியிருக்கேன் பாருங்கள். இதான் பழைய ஷூ, பிரேக் ஷூ. ஆமாம், ஒரிஜினல் வாங்கியிருக்கேன். ஒவ்வொரு முறை நான் வாங்கையில் பதிவு பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு முறை சொல்லும் போது தான் அது டக்குன்னு உங்களுக்கு ஒரு சிலருக்கு டக்குன்னு எடுத்துக்கிற மாட்டா. ஒவ்வொரு முறை சொல்லும் போது டக்குன்னு எடுத்துக்கிடுவாங்க. அதுக்காண்டி தான், வேறு ஒன்றும் இல்லை. பிரேக்ஸ் வாங்க 162 ரூபா பிரேக்ஸு. ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கேன். அலாய் வீலுக்கு ஒரிஜினலே வாங்கி போடுங்க, அதான் பிரேக் நல்லாயிருக்கு. சாதா இந்த மாதிரி போட்டோம்னா மழை டயத்தில் கொஞ்சம் ரொம்ப இதாகும். ஏன்னா ஒரிஜினல் பிரேக்ஸும் ரேட்டு கம்மியாக தான் வருது. அதனால் ஒரிஜினலே வாங்கி போடுங்க, அதான் நல்லாயிருக்கு. இல்லாட்டினாக்க மழை டயத்தில் தண்ணி போட்டால் சீக்கிரத்தில் போயிடும் சாதா ஷூனா. ஆமாம், அதனால் ஒரிஜினலாக வாங்கி மாட்டுங்க. உங்களுக்கு தேவையான வீடியோ எல்லா வீடியோவும் நான் பதிவு பண்ணுறேன். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.